கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியில் உண்டாக்கின ஒவ்வொரு மனுஷனையும் தாளந்துகளோடு, கிருபையோடு, வரங்களோடு, வல்லங்களோடு உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஆனபடினாலே யாரும் ஏதோ ஒரு விதத்தில் பிறந்தவர்களால் ஆண்டவருக்காக பிறந்த இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வரும்னு சொல்லி ஆண்டவருடைய வாசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 139 சங்கீதத்தில் வார்த்தை இப்படியா சொல்லுகிறது. 16 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்கள் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் ஒரு பேரும் நாட்களும் முது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய கண் நம்மை கருவை கண்டிருக்கிறது. எலும்புகளை உருவாக்கினவர் அவர், ஊன்களை உண்டாக்கினவர் அவர், எல்லா விதத்திலும் அவயங்கள் எல்லாத்தையும் நமக்கு கொடுத்தவர் அவர். அவரே நம்மை பெயரிட்டு அழைத்தவர். ஆனபடினாலே அவர் சொல்லுகிறார், அவருக்காகவே நம்ம உண்டாக்கி வைத்திருக்கிறார். அவரை துதிக்கணும், அவரை ஆராதிக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும். இதுக்காகவே நம்ம உண்டாக்கி வைக்கிறார். பிரியமானவர்களே, இன்னொரு வார்த்தையை கூட உங்களுக்கு வாசிக்கும்படி நான் வாஞ்சிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க பிரியமானவர்களே, தாயின் கருவிலே உங்களை என்ன தோன்றும் பொழுது சில வரங்களோடு கூட சில வல்லமையோடு கூட அவர் உருவாக்கினார். அவர் அந்த அழைப்பை குறித்து அங்கே என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கும் பொழுது, நான் உன்னை உண்டாக்கினது மாத்திரமல்ல, நான் உன்னை பரிசுத்தம் பண்ணினேன், உன்னை ஜாதிகளுக்கு ஜனங்களுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன்னு சொல்லுகிறார். ஆனபடியில் பூமியில் பிறந்த ஒரு மனுஷனுக்கும் வரங்கள் இல்லாமல் எந்த கிருபை இல்லாமல் இல்லை. ஒரு மனுஷனுக்குள்ள 200 விதமான திறமைகள் இருக்கிறது, தாழ்ந்துகள் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கொடுக்கப்பட்ட தாழ்ந்துகளை ஒரு சிலர் வெளியே கொண்டு வராங்க, ஒரு சிலர் வெளியே கொண்டு வரதில்லை. ஆனால் ஆண்டவன் கொடுத்த வரங்களை, வல்லமையை, கிருபைகளை நான் வெளியில் கொண்டு வர வேணும். பெரியமானவர்களே, தீர்க்கதரிசனம் உரைக்க வேணும். எதை குறித்து தீர்க்கதரிசனம் உரைக்க வேண்டும் சொல்லி பார்க்கும் பொழுது, ஆண்டோடைய வார்த்தைகளை குறித்து நீங்கள் நானும் தீர்க்கதரிசனம் உரைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். பெரியமானவர்களே, அவர் சொல்லுகிறார். அது ஒரு குறிப்பிட்ட வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நாங்கள் பாருங்கள், பேர் எழுதின நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வர வைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வரமைகளை வல்லமைகளை கொடுத்து ஆசீர்வாதம் உயர்த்துகிறதை பார்க்க முடிகிறது. அவர் சொல்லுகிறார், உங்களை அந்தகாரத்திலிருந்து விடுவித்து கொண்டு வந்திருக்கிறேன், உங்களை ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு நான் கொண்டு வரவழைத்திருக்கிறேன், என்னுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தான் உங்களை நான் வரவழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததியாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் ராஜரிகமான ஆசாரிய கூட்டம் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் பரிசுத்த ஜாதியாக இருக்கு. ஜாதி என்று சொல்லும் பொழுது ஒரே ஒரு ஜாதி, அது பரிசுத்த ஜாதி என்பது மாத்திரம்தான். பெரியமானவர்களே, அவர் சொல்லுகிறார், அந்த பாருங்க, புண்ணியங்களை அறிவிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சந்தியாக ராஜரிகமான ஆசிரிய கூட்டமாக என்று சொல்லும் பொழுது அந்த சராசரி ஆளுகை செய்கிறவர்களாய் ஆண்டுகளவர்களாய் ஆண்டவன் உண்டாக்கி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, பார்க்கும் பொழுது ஆடு மேய்த்த தாவீதை அவர் அரசனாக்கி வைத்திருக்கிறார். அவன் இருந்த ஒரு காரியம், ஆண்டவர் துதித்து ஆராய்த்து மகிமைப்படுத்தினா ஆண்டவர் அரசனாக உட்கார வைத்தார். நீங்கள் அவனை துதிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது அவர் நம்ம உளையான சரி தூக்கி எடுத்ததெல்லாம் நினைத்து இருளான பாதையிலிருந்து நரகத்திலிருந்து ஆண்டு மீட்டு எடுத்திருக்கிறார். இருளுக்குள்ளிருந்து நம்ம வெளியில் கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் நம்ம வெளிச்ச வீசலாக காண எழுவி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமையில் உதித்ததுன்னு சொன்ன வார்த்தையின்படி ஆண்டுடைய மகிமையை நம்ம உதித்ததை பிறர் பார்க்க வேணும். ஒருவேளை மேஜை மேலே விளக்க கொளுத்தி மேஜை மேல் வைப்பாங்க, அந்த மேஜைக்கு அடியில் வைப்பாங்க, மேலே வைக்கப்பட்டால் தான் எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அப்படியாக நீங்கள் நான் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோம். அந்தகாரையில் நின்று ஆண்டவர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அதனால தான் பக்தர்கள் பாடுகிறான், அந்தகார இருளில் நின்று ஆச்சரிய ஒளி கலைத்தா, அந்தகார இருளில் நின்று ஆச்சரிய ஒளி கலைத்தா, அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட இந்த அடிமையை தெரிந்தெடுத்தார், அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட இந்த அடிமையை தெரிந்தெடுத்தார். இயேசுவால பிடிக்கப்பட்டவன்
அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன், எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்ல, எல்லாமே இயேசு, எல்லாம் இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. அந்தகார இருள் நின்று ஆச்சரியமான ஒலிக்கு வரவழைத்தோடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறபடினாலே அவரை மகிமைப்படுத்த வேணும். பெரிய மனவுல நமக்கு இந்த பூமியில் ஒரே ஒரு சொத்தை நான் சொல்லும்போது அவனுடைய மகிமை தான். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாள்களை முறித்து ஒளிப்படத்திற்கு புதையல்களை பொக்கிசங்கள் தருவேன்னு சொல்லும்போது ஒளிப்படத்தில் புதையல் என்ன, அது பொக்கிசம் என்ன? ஆண்டுடைய மகிமை. அந்த மகிமை உங்கள் மேல் என் மேல் வந்து இறங்குவதற்கு நான் இடம் கொடுக்க வேணும். மோசே மலை மேல் 3 நாள் உபவாசி ஆண்டு சொந்தத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அவர் மலையிலேருந்து இறங்கி வந்தோன்னு ஜனங்க அவர் முகத்தை பார்க்க முடியல, அவ்வளோ ஒரு பிரகாசம், கண்ணு கூசி போயிடுச்சு. அப்படி ஒரு தேவ மகிமையில் அவர் இறங்கி வந்தார். இந்த நாட்களில் நாம் ஜெபிக்கிற ஜபங்களை, நிற்கிற இடத்துல, ஆராதிக்கிற காரியங்களை, கூடுகிற இடத்துல எல்லா இடத்துல ஆண்டுடைய மகிமை இறங்க வேண்டும். சாலமோன் ஆலயத்தை கட்டி வைத்தார். அந்த ஆலயத்தில் ஆசாரியர்கள் ஆராதிக்கக்கூடாதபடிக்கு ஒரு மேகம் இறங்கினதில்லவா, ஒரு மகிமை இறங்கினதில்லவா. அப்படியாக நாம் துதிக்கிற ஜெபிக்கிற எல்லா இடத்துல ஆண்டுடைய மகிமை இறங்கி வரும். அந்த மகிமையை நாம் வாஞ்சிக்க வேணும். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க மேகத்தை பார்த்தா தான் வெளியில் போவாங்க. பகலிலே மேகஸ்தமா, இரவிலே அக்ரசமா அவங்களை வழி நடத்தினார். அதே தெய்வம் இன்றைக்கு நம்ம நடத்த வல்லவராக இருக்கிறார். அந்த மகிமையை பார்க்கணும், அந்த மகிமையை ருசிக்கணும், அந்த மகிமையில கழிவுறணும் வாஞ்ச விருப்பம் நமக்கு இருக்க வேணும். பெரியவான்ல, நீங்கள் நான் யாருன்னு சொல்லிட்டாரு? அவருடைய சகோதரனை சொல்கிறார், அவருடைய ஆசாரியனை சொல்கிறார், அவருடைய ஊழியக்காரனை சொல்கிறார், அவர் தீர்க்கதரிசி சொல்கிறார். இப்படிப்பட்ட சுதந்திரத்தை எப்படி நம்ம கொடுத்தா தெரியுமா? அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுற புத்திர சுவார்த்தை தந்தி சுதந்திரவாளிகளாய் நாம் வைத்திருக்கிறார். ஆனபடினாலே அவருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.